ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டதை இப்ப பிடிச்சிருக்காங்க பிரியங்கா. குக் வித் கோமாளி சீசன் 5ஓட டைட்டில் வின்னர் பட்டத்தை தட்டி தூக்கியிருக்காங்க. இது குறித்து அவங்க தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல எமோஷனலா சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அது என்னன்றது தான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். குக் வித் கோமாளி சீசன் 5 இந்த சீசன் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பஞ்சாயத்துக்கு நடுவுல தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய விமர்சனங்கள், நிறைய சர்ச்சைக்கு நடுவுல தான் இந்த சீசனே போச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் டிவில நிறைய ரியாலிட்டி ஷோக்கள் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. அதுல ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஷோனா அது குக் வித் கோமாளி ஷோ தான். இந்த ஷோக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி ஃபேன்ஸ் மத்தியில ரொம்ப ரீச் ஆகி இருக்கு. கடந்த 4 சீசனுக்குமே மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு இருந்துச்சு. இந்த சீசன் 5 என்ன ஆச்சுன்னா, ப்ரொடக்ஷன் டீமுக்கும் விஜய் டிவிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அதாவது குக் வித் கோமாளி ப்ரொடக்ஷன் டீம் இனிமே சேனல்ல நாங்க ஷோ பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. அவங்க வெளியே வரும்போது குக் வித் கோமாளி ஷோவோட டைரக்டர், அதுல ஜட்ஜா இருந்த செஃப் வெங்கடேஷ் மட்டும் வெளியேறிட்டாரு. ஆனா செஃப் தாமு மட்டும் விஜய் டிவிலேயே இருக்காரு. வெளியே வந்த அந்த டீம் சன் டிவில டாப் குக்கு டூப் குக் என்ற ஷோவை நடத்திட்டு வராங்க. விஜய் டிவி என்ன பண்ணாங்கன்னா, குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ஹிட்ன்றதால வேற டைரக்டர், வேற டீமை வச்சு இந்த சீசன் 5 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சீசனை எப்படியாவது ஹிட் கொடுக்கணும் அப்படின்ட்டு செலிபிரிட்டிஸ் நிறைய பேரை உள்ள இருக்கனாங்க. நிகழ்ச்சியும் ஸ்டார்ட் ஆகி நல்லாவே போயிட்டு இருந்தது. இருந்தாலும் குக் வித் கோமாளி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் பழைய சீசன்ல இருந்தது இந்த சீசன்ல ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில இந்த சீசன் முடிகிற நேரத்துல மணிமேகலையால ஒரு பெரிய சுனாமி அடிச்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா குக் வித் கோமாளி ஷோ கடந்த 4 சீசன்லயுமே மணிமேகலை கோமாளியா வந்திருந்தாங்க. டிஃப்ரெண்டா காஸ்டியூம் போட்டுட்டு வந்து மக்களை பயங்கரமா என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவானாங்க. ஆனா இந்த சீசன்ல அவங்க ஆங்கரா வந்தாங்க. இந்த நிலையில தான் அவங்க திடீர்னு நான் நிகழ்ச்சி விட்டு விலகுறேன், ஏன்னா இந்த நிகழ்ச்சியில ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க, அவங்களும் ஒரு ஃபீமேல் ஆங்கர் தான், ஆனா அவங்க என்ன ரொம்ப டாமினேட் பண்ணி என்னுடைய வேலையை செய்ய விடாம தடுக்கிறாங்க, அதனால நான் சேனல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனா அவங்க அந்த ஆங்கருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. என்ன அவங்க கிட்ட சாரி கேட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ண சொன்னாங்க. சுயமரியாதை எழுந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்ல, அதனால நான் அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பிரியங்கான்னு பேரை மென்ஷன் பண்ணாம இன்டைரக்டா அவங்கள தாக்கி அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கப்புறமா பிரியங்காவை எல்லாரும் கண்டமேனிக்கு திட்டி கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. கடந்த சில நாட்களாவே பிரியங்காவை சோசியல் மீடியால நெட்டிசன்கள் வச்சு செஞ்சுட்டு வந்தாங்க. இத பார்த்த விஜய் டிவி செலிபிரிட்டிஸ்லாம் பிரியங்காக்கு ஆதரவா வீடியோக்கள் வெளியிட்டாங்க. அதாவது நிகழ்ச்சியில கண்டஸ்டன்டா கலந்துகிட்ட குரோஷி, சுனிதா இவங்கெல்லாம் ஷோல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வெளியிட்டு பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இத பார்த்த மணிமேகலை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க யூடியூப் சேனல்ல தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதுல ஒரு சொம்புவை காட்டி பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே சொம்பு அப்படின்னு இன்டைரக்டா தாக்கி இருந்தாங்க. அந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆச்சு. அதுக்கு விஜய் டிவியோட சீனியர் ஆங்கரான மாக்கப்பா ஆனந்த் எங்களையா சொம்புன்னு சொல்ற அப்படின்னு சில செருப்புகளை ஸ்டேட்டஸா வச்சுட்டு வந்தாரு. இத பார்த்த ஃபேன்ஸ் நிறைய பேர் மாக்கப்பா ஆனந்த் மணிமேகலைக்கு தான் இந்த பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தாங்க. இப்படி பல சர்ச்சைகளோடு இந்த சீசன் பரபரப்பா போச்சு. எங்க பார்த்தாலும் பிரியங்கா மணிமேகலை சண்டை பத்தி தான் சோசியல் மீடியா பேஜ்ல நிறைய பேர் விவாதம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட இஷ்யூ பெரிய ஹாட் டாபிக்காவே மாறிச்சு. இப்படி சர்ச்சைக்கு நடுவுல இந்த சீசன் வெற்றிகரமா இப்போ நிறைவடைஞ்சிருக்கு. ஆனா இந்த சீசனோட டைட்டில் வின்னர் பிரியங்கா தான் வந்திருக்காங்க. 2வதா சுஜிதா வந்திருக்காங்க. வின் பண்ண பிரியங்காக்கு 5 லட்சம் பரிசா வழங்கப்பட்டிருக்கு. கோமாளியா வந்த ராமருக்கு 1 லட்சம் வழங்கப்பட்டது. சுஜிதா புகழ் ஜோடிக்கு 1 லட்சம் பரிசு வழங்கப்பட்டது. இதுல பெஸ்ட் கோமாளியா குரோஷி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு 1 லட்சம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில என்ன சுத்தி இருக்கிறவங்கள எப்போதும் நான் கம்ஃபர்டபிளா வச்சுக்கிறேன்னு நினைக்கும் போது பெருமைப்படுறேன். கிச்சன் சூப்பர் ஸ்டார்ல ஒரு சிக்கனை எப்படி சரியா சமைக்கணும்னு தெரியாம நான் எலிமினேட் ஆனேன். ஆனா 10 வருஷங்களுக்கு அப்புறமா குக் வித் கோமாளியின் கப்பு என் கையில இருக்கு. இப்போ எனக்கு பறக்கிறது, நடக்கிறது, நீந்துவதுன்னு எல்லாத்தையும் சமைக்க முடியும்னு தைரியமா சொல்ல முடியும். என்னுடைய டேலண்ட வெளிவர உதவி பண்ண என்னுடைய ட்ரைனர்களுக்கு நன்றி. கிச்சன்ல என்ன சத்தம், மசாலா வாசனைன்னு சமையல்ல உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்களையும் கத்துக்கிட்டேன். ஆனா நான் செய்த பெரும்பாலானவற்றை என்னால சுவைக்க முடியல. செட்டில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இத பலமுறை சாப்பிட்டாங்க. எனக்கு நான் மட்டுமே போட்டியாளர். என்னுடைய கடின உழைப்ப கற்றுக் கொடுத்த என்னுடைய குடும்பத்துக்கு நன்றி. அம்மா, ரோஹித், அபுகா, நீங்க இல்லாம என்னால ஒன்னும் செய்ய முடியாது.
குக் வித் கோமாளி என்ற பயணத்துல என்னை ஊக்குவித்தவர்களுக்கும் ஆதரவு தந்தவர்களுக்கும் துணை நின்றவர்களுக்கும் எனக்காக கண்ணீர் விட்டவர்களுக்கும் நன்றி. நான் தினமும் காலையில எழுவதற்கு நீங்க தான் காரணம். உங்களை எல்லா விதங்கள்லயும் நான் மகிழ்விப்பேன்னு ஹாப்பியா போஸ்ட் போட்டிருக்காங்க. பிரியங்காவின் இந்த போஸ்டுக்கு கீழே நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. மணிமேகலை பிரியங்கா பிரச்சனைக்கு அப்புறமா பிரியங்கா இப்ப போட்டிருக்கும் போஸ்ட் ஃபேன்ஸ் மத்தியில வைரல் ஆயிட்டு வருது. இதே விஜய் டிவில 10 வருஷத்துக்கு முன்னாடி கிச்சன் சூப்பர் ஸ்டார்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுல பிரியங்கா கண்டஸ்டன்டா கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நான்வெஜ் சமைக்க தெரியாததால எலிமினேட் ஆயிட்டாங்க. இந்த 10 வருஷத்துல நான்வெஜ் நல்லா சமைக்க கத்துக்கிட்டு குக் வித் கோமாளி சீசன் 5 டைட்டில் வின்னர் ஆகியிருக்காங்க பிரியங்கா. இதுக்கு மணிமேகலை ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் டிவி ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க, பிரியங்காக்கு தான் டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. பிரியங்கா கூட கோ கண்டஸ்டண்டா இருந்த சுஜிதா, ஷகிலாலாம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, பிரியங்கா ரொம்ப அருமையா சமைக்கிறாங்க, அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க, நிறைய ஷோ பண்றாங்க, அதுக்கு நடுவுல அவங்க ட்ரைன் பண்ணிட்டு நல்லா சமைக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி பெருமையா பேசியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே வீண் போகாது அப்படின்றதுக்கு பிரியங்காவோட இந்த வெற்றி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிரியங்காவின் இந்த வெற்றியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.